நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் பர்மிஷன் கொடுக்குறேன். பர்மிஷன் கிராண்டட். ஆனா முடிஞ்சு போகும்போது என்ன கொஞ்சம் கவனிச்சுட்டு போனோம். சரிங்க சார். அபிகனே டேவி செல்லாம் வாடா 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 ஒரு வணக்கம் வைடா. வணக்கம். வணக்கம். பாத்தீங்களா வானவன வந்தா வணக்கம் சொன்னா எனக்கு எவ்வளவு பவர்னு பாத்துக்கோங்க. அபி இவர்தான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த். அவர் கவிஞர் ஜாலி. சார் இவங்க என்னோட அம்மா. இவங்க தான் என்ன என்கரேஜ் பண்ணி பாட வச்சதே. வணக்கம். வணக்கம். அபி யாரி வா எதுக்கு வந்திருக்கா? உங்க அப்பாவும் அத்தையும் இங்கதான் அயோத்தி மண்டபம் வரைக்கும் போயிருக்கா. என்னமோ வந்துருவா. சட்டு புட்டுன்னு பேசி அனுப்பு. டோன்ட் வரி. அவ ரெண்டு பேரும் க்ளோஸ். அதான் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா. மிஸ் என்ன அபிநயா. விஷயம்? ஐயோ மிஸ் அபிநயா அது வந்து என்னது வந்து போய் இழுத்துட்டு இருக்க. அப்பா. நீங்க யார் சார்? எதுக்கு வந்திருக்கீங்க? அப்பா. நிச்சயமா எழுந்திருக்கோ. எழுந்திருக்கோ. அப்பா. எழுந்திருங்கோ. யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? பிரம்மஹத்தி. ஏடா நீதான் இவளை கூட்டு வந்தியா? நான் நேர விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு அபிநயா ரொம்ப நல்லா பாடுறாங்க. வேண்டாம் வேண்டாம். இந்த கர்மாந்திர பேச்சலாம் இங்க பேசாண்டாம். நாங்க பகவான் ரமணரை பத்தி ஒரு டிவோஷனல் சிடி கொண்டு வர போறோம். பாட்டு நான் தான் எழுதுறேன். டேய் நீங்க ரெண்டு பேரும் என்னடா சொல்ல வரீங்க இப்போ? அந்த சிடில அபி பாடணும். நான் அன்னைக்கே சொன்னேன். இன்னைக்கு காலேஜ் மேடையில பாடுவா, நாளைக்கு சிடில பாடுவா, அப்புறம் சினிமால பாடுவா, அதுக்கப்புறம் கிளப்ல பாடுவா. இப்படி பாடிண்டே இருந்தா நம்ம குடும்பமான கப்பல் ஏறிண்டே போயிடும். சத்த நிறுத்துறேடா. வீட்டுக்கு வந்திருக்குவா முன்னால ஏன் இப்படி அசிங்கமா பேசி அவமானப்படுத்துற? நிறுத்துறீ. அவளை எதுக்கு திட்டாய்? அக்கா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நடக்கும். அவ பாட சொல்றது டிவோஷனல் சாங் ரமண மகரிஷியை பத்தி. அதுல தப்பு என்ன இருக்கு? இத பாரபி, உன்னை நான் என்ஜினியருக்கு படிக்க வைக்கிறது நீ படிச்சு என்ஜினியர் ஆகணும். அதுக்கு தான். இந்த பாருங்க, நீங்க தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. அண்ணா அண்ணா இந்த ஒரு தடவை கடைசி சான்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சிக்ட் நானே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசினாய் உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கே போயிடுவேன். மரியாதையா போயிடு. ஹலோ, இத பாருங்க, இந்த ஆத்துல மியூசிக், பாட்டு, கூத்து, கவிதைன்னு எதுவும் வரப்படாது. எங்களுக்கு மானம், மரியாதை இதெல்லாம் தான் முக்கியம். தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. சார் யோ சொன்னா புரியாது. கழுத்தை பிடிச்சு கிளம்புங்க. போய் கிளம்புங்க. போங்க. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு போங்க. பண்ற கலகத்தலாத்தையும் பண்ணிட்டு நீ எங்கடா போற? கொன்னுடுறேன் உன்னை. மறுபடியும் வீட்டுக்கு வந்தே போனா அடிக்கலாம். ஆனா கமிஷன் போனா வராது. அவருங்க ஓடா பாரு. சரி சொல்ல மகான். கமனா போடா. இங்க பாரு அபி, கடைசியா சொல்றேன். இனிமே இந்த ஆத்துக்குள்ள கவிஞர், புலவர், மியூசிக் டைரக்டர், புண்ணாக்கு வைக்கிறவனு ஒரு கமனாட்டி உள்ள நுழையப்படாது. அப்படி வந்த ஆரம்பிச்சுக்கோ, தலை முழுக்கி விடுவேன். இந்த பாரு, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதுலயும் இந்த சிங்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கே, இதுல நீ ஜெயிக்கணும்னா நிறைய ரிஸ்க் எடுத்தாகணும். இதை பாரு அபி, நம்ம போறோம், பாக்குறோம், பேசுறோம். நீ பாடுற, பெரிய சிங்கர் ஆகுற, நான் உன் மேனேஜர் ஆகுறேன். என்ன பாரு ப்ளீஸ், எனக்காக. நான் காலை விழுந்து கேக்குறேன். என்ன பண்ற? நம்ம போறோம், மீட் பண்றோம், உனக்காக நான் பாடுறேன். கணேஷ், கணேஷ்பா. ஏய் கணேஷ், அவன் எங்க இருக்கான்னு அவனை இப்ப கூப்பிடுற? கணேஷ் இங்க இல்லையா? எங்க போயிருக்கான்? எங்கேயோ போயிருப்பான். என்னங்க இப்படி அசால்ட்டா பேசுறீங்க? நான் வரும்போது அவன் இல்ல. ஒண்ணு உன் கூட போயிருப்பான், இல்ல வேற எங்கேயாவது விளையாட போயிருப்பான்னு நினைச்சேன். நான் புள்ளைய காணோன்னு பதறிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து அசால்ட்டா டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கங்க குழந்தைகளை கடத்திட்டு போய் என்னென்னமோ பண்றாங்கன்னு கேள்விப்படுறோம். ரொம்ப பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணாத. ஐயோ, போய் என் புள்ளைய கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி வாசத்தை கொட்ட தெரியுது, தேட தெரியலையா? ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு குழந்தைய எங்க அழாத, கூட்டிட்டு வாங்க. அழாத, போறேன்.